இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரோக்கியமான சுண்டக்காய் துவையல் தாங்க பண்ணியிருக்கிறோம். சுண்டக்காய் துவையல்னு சொல்லலாம், இல்ல சுண்டக்காய் சட்னின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா செம்ம டேஸ்டா பண்ணி அசத்திருக்கங்க. இந்த சுண்டக்காய் துவையல சூடான சாதத்திலயோ இல்ல தோசையில சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கூட இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ சுண்டக்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்திருக்கேன். இந்த சுண்டக்காயை நம்ம தட்டிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த சுண்டைக்காயை தட்டுறதுக்கு இந்த மாதிரி இடிகளில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட தட்டி எடுத்துக்கலாம். இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற சுண்டைக்காயில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கீழே பரப்பி விட்டுக்குங்க. பரப்பி விட்டுட்டு இந்த ஓரங்களை ஒரு கை வச்சு நல்லா பிடிச்சிக்குங்க. வெளியில் சுண்டைக்காய் நம்ம தட்டும் போது வெளியில் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நல்லா தட்டிக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெளியிலையும் வராது. நல்ல எல்லா சுண்டக்காயும் ஒன்று போல் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கும் போது உள்ள சுண்டக்காய் தட்டியிருக்கோமா, எல்லா சுண்டக்காயும் நல்லா தட்டியிருக்கோமான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கழுவிட்டோம், அதனால் இப்போ நம்ம கழுவ தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் இதுக்குள்ளே மறுபடியும் மீதமாக இருக்கிற சுண்டக்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவருக்குள்ளே இந்த விதைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எல்லா சுண்டைக்காயும் தட்டிட்டு எடுத்துக்கிட்டேன். விதைகளையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நம்ம சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு தான் இந்த சுண்டைக்காவை நல்லா வதக்கிக்கிறணுங்க. அடுப்பை ஏற்றி வச்சு வதக்கக்கூடாது. நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கும் போது தான் நல்லா ஒன்று போல் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். கீழே அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கக்கூடாது. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வந்துடுங்க. பாருங்கள், பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா நம்ம சேர்த்த விதைகள்லாம் கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா. அதே போல் சுண்டைக்காயுமே நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 1 செகண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே பாருங்கள், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாங்க. அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 வத்தல் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தலை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. பாருங்கள், தக்காளி, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ எனக்கு எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 3 வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொடுத்துருக்குற இந்த தாளிப்பு இந்த சுண்டைக்காய் சட்னிக்கு ஒரு சூப்பரான ஒரு சுவை கொடுக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த சுண்டைக்காய் சட்னிக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா கமன்னு வாசனையாக இருக்குங்க. அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் சூடான சாதத்துலேயோ இல்லை சப்பாத்திலேயோ தோசையிலையோ வச்சு சாப்பிடும் போது அமிர்தமாக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு, கொள்ளு ரசம்,
அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் துவையலுங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது போக சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு சுண்டக்காய் துவையலை வச்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.